கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதற்கும் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கும் என்னை அழைத்த அன்பு பாஸ்டருக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஆமென். சத்தமாக ஆமென் சொல்லுங்கள். ஆமென். ரொம்ப பரிதாபமாக இருக்குது. நல்லா எஃபெக்டிவாக சொல்லுங்க. ஆமென். இது ரொம்ப கோபமாக இருக்கிற மாதிரி தெரியுது. சந்தோஷமாக ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்றைய நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவதற்கு எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்க? கை தூக்கொண்டு ஒரு 5 பேர் தூக்குனீங்கன்னு நினைக்கிறேன். ஆலயம் என்பது ஒரு சடங்காச்சாரமாக ஒரு பாரம்பரியமாக நடப்பதல்ல. தேவனை ஆயத்தத்தோடு ஆர்வத்தோடு தேடுகளுக்கு அற்புதம் உடனே நடக்கும். ஆமென். இன்னைக்கு யாரெல்லாம் இந்த சர்ச்சுக்கு இன்னைக்கு வரும்போது ஆண்டவரை தொடரணும், என் கூட இடைப்படணும், எனக்கு தேவன் கிரியேஷன் வந்தீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அற்புதம் இல்லாமல் நீங்கள் போக போகிறது இல்லை. ஆமென். அல்லேலூயா. என்னை குறித்து சில வார்த்தைகள் பாஸ்டர் சொன்னார். அதோடு சேர்த்து என்னை குறித்து நீங்கள் சில விஷயம் தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் வசனம் கேட்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கிறதுக்காக என்னை குறித்து சில வார்த்தை நான் சொல்லுகிறேன். என்னுடைய பேர் வந்து கமல்ராஜ். நான் ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்தவர். கேத்தலிக்னா தெரியுமா? ரோமன் கேத்தலிக்னு சொல்லுவாங்கள்ல. கிறிஸ்தவ குடும்பம் தான், ஆனால் பாரம்பரியமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். கேத்தலிக்கில் வந்து ஃபாதர் பைபிள் எடுத்துருவாங்கன்னு சொன்னதில்லை. நாங்கள் இருந்த காலத்தில் ஆராதனை பாருங்க கூட பாட்டாகவே பாடி முடிஞ்சிடும். நான் ஒரு 7 வயசு இருக்கும்போது சகோதரி சாரால் அவரும் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? இந்த பழைய அவங்களுக்கு தெரியும். உப்பாதம் பணிந்தே, இந்த பாட்டுக்கு சொந்தக்காரர். என்னை மறவா இயேசுநாதா, பல பாடல்கள், ஆயிரக்கணக்கான பாடல்கள் எழுதினவங்க. திருமணம் ஆகாமலே ஊழியை செஞ்சு கர்த்தருக்குள்ளே போய் சேர்ந்திருக்கிறார். அவங்க சபையில் ஒரு 7 வயசு சின்ன பையனா ஒரு சண்டே ஸ்கூல் ட்ரீட்டிங் நடந்த போது நான் அதை போய் கலந்து கொண்டேன். அவங்க பண்ண பிரசங்கம், அவங்க 2 விஷயத்தோட ஹைலைட் பண்ணி பிரசங்கம் பண்ணுவாங்க. ஒன்று, விக்கிரகமெல்லாம் தூக்கி எரியும்படி பிரசங்கம் பண்ணுவாங்க. 2வது, தங்கம் பொண்ணுலாம் தூக்கி போடுற அளவுக்கு அவங்க பிரசங்கம் இருக்கும். ஆமென். வர மாட்டேதா? நீங்கள் உங்கள் டேட்டு சொல்ல போகிறத பயப்படாது. அப்போது அவங்க பண்ண பிரசங்கத்தில் என் ஆவிக்குரிய கண்ணை கர்த்தர் பளிச்சு லைட் அடிக்கிற மாதிரி வச்சு எனக்கு திறந்தார். என்னன்னா, 10 கட்டளை நமக்கு ஆண்டு கொடுத்துருக்கிறார்ல. அது முதல் கட்டளை என்ன கட்டளை? உன் தேவனாகிய கர்த்தரை அன்றி வேறு தேவன் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம், அவங்களை நமஸ்கரிக்க வேண்டாம். இப்போ கேத்தலிக்கில் என்ன தான் பண்ணுறோம்? ஆண்டவர் இடத்துல ஒரு சிலையை வச்சு வணங்குறது தப்புன்னு எனக்கு 7 வயசில் கர்த்தர் புரிய வச்சார். அல்லேலூயா. அதிலிருந்து சிலை வணங்குறதை நான் விட்டுட்டேன். 7 வயசில் அப்பா அம்மாவுக்கு போய் நம்ம புத்தி சொல்ல முடியாது இல்லையா? அம்மாவா இல்லையா? நீங்கள் குடும்ப வழக்கம் என்னென்னா, நாங்கள் இது போல் சண்டே காலையில் சர்ச்சுக்கு வருவோம், அப்படியே சாயங்காலமாக குடும்பமாக சினிமாவுக்கு போவோம். ஷோ பண்ணிட்டு தான் போவோம். ஏசப்பா எங்களுக்கு டிக்கெட்டு கிடைக்கணும் தெரியாமல் பண்ணுறதெல்லாம். ஒரு 3 மாதம் ரெகுலராக சண்டே கிளாஸ் போயிட்டே இருந்தாப்போ திடீர்னு ஒரு நாள் எங்கள் சண்டே ஸ்கூல் அங்கிள் சொன்னார், சினிமா பார்க்குறது தவறு. அப்படி பார்த்தா நாம் துர்மார்க்கர் செய்கிற அடிமைத்தனத்தில் இருக்கிறதா அர்த்தம். நம்ம அப்படி சினிமா போய் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னார். இப்போ அன்றைக்கி சாயங்காலம் எங்கள் அப்பா எல்லாம் நாங்கள் சினிமாவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன், அப்பா நான் சினிமாவுக்கு வரல, எனக்கு செலவு பண்ணுற சினிமா டிக்கெட்டுக்குரிய காசு, பாப்கார்ன், ஐஸ்கிரீம், ஹோட்டலில் சாப்பிட்ற காசு எல்லாத்தையும் முன்னாடியே கொடுத்துருங்க, நான் வரமாட்டேன்னு சொன்னேன். அப்போ எங்கள் அப்பா சொன்னார், நீ சினிமாவுக்கு வரலன்னா பரவாயில்ல, உனக்கு காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். எங்கள் அப்பா பேர் இயேசுதாஸ், ஆனால் பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணுவார். அப்போ நான் சொன்னேன், காசு கொடுக்கலன்னா பரவாயில்லன்னு சொல்லி அவங்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு. ஆண்டவரே, அவங்களும் சினிமா பார்க்குறத நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஒரு 3 மாதத்துக்குள்ள ஆண்டவர் என் மூலியமா என் முழு குடும்பத்தை கர்த்தர் ரட்சித்தார். நான் சண்டே கிளாஸில் கற்றுக்கிட்ட பாட்டு, கதைகள், வசனங்கள் எல்லாம் அப்படியே வீட்டில் சொல்லி சொல்லி என் முழு குடும்பத்தை கர்த்தர் மாற்ற உதவி செஞ்சார். அதுக்கு பிறகு இப்போ இருக்கிற ஏசிய தலைமை சபை இருக்கிற வருஷம் அப்போ முன்னாடி அங்கே இல்லை, கார்டன் மதர்ஷா பக்கத்தில் பாஸ்டர் சுந்தரமையா சபை நடத்திட்டு இருந்தார்.
நான் இப்போ இருக்கிற ஏசிய பின்னாடி ஒரு 3 தெருக்கு பின்னாடி தான் நான் வீடு இருந்தோம். அதுக்கு பேர் பொன்னன் ஸ்ட்ரீட்னு ஒரு ஏரியா. ஆண்டவர் என் கூட ஒரு 10 வயசு இருக்கும். என்னை ஆண்டவர் உணர்த்தி ஊழியர் செய்ய சொன்னார். எத்தனை வயசுல? சத்தமாக தான் சொல்லுங்க. மெதுவாக தான் பேசுவீங்களா? சொல்லுங்க, எத்தனை வயசு? 10 வயசுல ஊழியர் செய்ய சொல்றாரு. யார் ஊழியர் செய்வா 10 வயசுல? யார் ஊழியர் செஞ்சா யார் கேட்பா? இப்படி நிறைய கேள்வி எனக்கு வந்துச்சு. என்ன ஊழியர் செய்யறது தெரியல. நான் இது எனக்கு இல்லை, மோசையை தட்டி விட்ட மாதிரி, ஆண்டவர் இது நான் ஊழியர் செய்ய முடியாது, எனக்கு ஊழியர் செய்ய தெரியாது அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் என்னை விடல. ஒரு 3 மணி இருக்கும், தினந்தோறும் காலையில் என்னை எழுப்ப வச்சு என்னை அந்த ஊர் மக்களுக்காக பாரப்படுத்தி அழ வச்சு ஜெபம் பண்ணுவார். 10 வயசுல அழுது ஜெபம் பண்ணுவார். ஏரியாவில் இருக்கிற மக்கள் எல்லாரும் ரட்சிக்கை பண்ணணும்னு சொல்லி. அந்த ஏரியாவில் அப்போ பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவ யாரும் கிடையாது. நாங்கள் போனால் பயங்கரமாக கேலி கிண்டல் போடுவாங்க, அலையிலியை போட்டு வருவாங்க, ஆரியருக்கு போட்டு வருவாங்க, மாட்டு சாணத்தெல்லாம் கரைச்சி மேலே ஊற்றுற மாதிரிலாம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்னை ஊழியர் செய்ய சொல்கிற போது அந்த மக்களுக்காக இப்படி பாரப்பட்டு ஜெபம் பண்ண பாருங்க. திடீர்னு இன்னும் சில ஒரு மாதம் போச்சு. இப்போ மறுபடியும் ஆண்டவருக்கு நான் கேட்குறேன், ஆண்டவரை என்ன ஊழியர் செய்ததுக்கு தெரியல. ஆண்டவரை உணர்த்தினாரு, உன் வயசுல இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிக் கொடுன்னு சொன்னார். இல்லையா? அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சது இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுத்த தப்பு இல்லையே. உடனே என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்னேன், நான் சண்டே கிளாஸ் ஒன்று தொடங்க போகிறேன். சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு எல்லாரும் வாங்க போகணும். ஏன்னா எங்கள் சர்ச்சு முடியுது அப்படின்னா 10 மணிக்கு தொடங்கி 4 மணிக்கு தான் முடியும். ஒரு ஆமீன் வரமாட்டுது. இன்னைக்கு எத்தனை மணிக்கு முடியும்னு தெரியலையே அப்படின்னு பயப்படாது. சத்தமாக சொல்லுங்காமே. அல்லேலூயா. அப்போது நான் சண்டே கிளாஸ்ன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்னேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸில் கூப்பிட்டு வந்தாங்க. அப்படி முதல் முறையாக இந்த மாதிரி 7 நின்று ஊழியர் செய்ய நிற்கிறேன். 150 சின்ன பிள்ளைகளுக்கு டீச்சர் ஊழியர் செய்ய 10 வயசுல கர்த்தர் என்னை பயன்படுத்தினார். நல்லா கை தட்டி ஆமென். டாக்டருக்கு 2020 புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கொரோனாக்கு மருந்து இல்லை, புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிங்கன்னா தெரியுமா? நல்லா கை தட்டுறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராதான். நீ நைட்டு வருதோ வராதோ உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா தட்டிங்கன்னா தச்சுங்க, கை தட்டுங்க பார்க்கலாம். நல்லா கஷ்டம் ஓட மாதிரி கஷ்டம். அதுல இருந்து ஒரு 33 வருஷம் ஊழியம் செஞ்சுட்டு இருக்க ஆண்டவர் உதவி செய்தார். அதில் ஒரு 23 வருஷம் முழு நேர ஊழியனாக இருக்கிறேன். இப்படி ஆண்டவர் பல விதத்தில் பல ஊழியர்களை பாஸ்டர் சொன்னது போல பல ஆயிரக்கணக்கான வாலிபர்களை தேவனுக்குள்ளே பயிற்சி கொடுத்து சிறு பிள்ளைகள் ஊழியத்தையும் வாலிபர் ஊழியத்தையும் போதகர்களை ஊழியத்தையும் வளர்ச்சி அடைவதற்கு ஆண்டவர் கிருபையாய் பயன்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. பக்கத்தை கை பிடிக்க பார்க்கலாம். இப்போ அடுத்த 1 மணி நேரம் வேறு லெவலில் ஆகிடும். சரியா? அவங்கள கை பிடிச்சிங்களா? அவங்க பார்த்து முறைக்காம சிரிச்சபடி சொல்லுங்க, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க சொல்லுங்க. அவ்வளோதான். இனிமேல் அவங்க கை விடவே மாட்டாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, கர்த்தர் நம்மை அது குட்டிங்களா கையை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் சொல்லுங்க. சரி, ஒரு நிமிஷம் கை கொடுத்தீங்களா? அப்படி கை ஒரு நிமிஷம் பாருங்க. உங்கள் கை நீங்களே பாருங்க. நான் ஒரு 33 வருஷம் மாதிரி ட்ராவல் பண்ணுறதுல பல அனுபவங்களை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்ததில் இது ஒரு விஷயம். நம்ம எல்லா இடத்துலையும் சமையல் போய் நிற்கும் போது ஒருத்தர் வாழ்த்துவதற்காக நான் கை கொடுக்க சொல்கிறது என்ற வழக்கம். நான் கை கொடுக்க சொல்கிறது எதுக்காக? ஒரு 3 விஷயம் நான் எதிர்பார்த்து பண்ணுவேன். ஒன்று என்னென்னா, சபைக்கு உட்காந்துட்டு யாரோ மாதிரி போகிறதுக்கு சபை தேவையில்லை. கை எதுக்கு கொடுக்குறோன்னா, நம்ம ஐக்கியப்படுவதற்காக கை கொடுத்து அவங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். இப்போ பக்கத்தில் யாருக்கெல்லாம் கை கொடுத்தீங்களோ அவங்க ஓரளவு புதுசாக இருந்தால் அவங்கள பற்றி விசாரித்து அவங்களோட நீங்கள் ஐக்கியப்படுவதுக்கு தான் கை கொடுக்குறோம். ஆனால் ஆறாவது நேரத்தை பேசக்கூடாது, கை கொடுத்து வச்சுக்கணும். அப்படின்னு சொல்லுங்கள். ஆமென். ரெண்டாவது எதுக்கு கை கொடுக்குறோன்னா, உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்க ஒரு ஆவியில் சோர்ந்து இருக்கலாம், பலவீனமான ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம், புதுசாக வந்திருக்கலாம். அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்கள் கையும் உங்கள் வார்த்தையும் அவங்க மேலே படும்போது அவங்க நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டு தான் போவாங்க. ஆபிரகாமுக்கு ஒரு கேரண்டி கொடுத்தார் ஆண்டவர், நீ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ ஆனால் அவர்களை ஆசீர்வதி. அப்போ நீங்கள் எப்படி மற்றவங்க ஆசீர்வதிக்கணும்னா, அவங்க வாழ்க்கை மாறுற அளவுக்கு மனசார வாழ்த்தி ஆசீர்வதிக்கணும். ஆமென். இது ரெண்டாவது நான் எதிர்பார்த்து கை கொடுக்க சொல்றது நோக்கம். மூன்றாவது என்னன்னா, சில பேருக்கு எப்படின்னா, சபைக்கு வந்தால் தான் நல்லா தூக்கமே வரும். எங்கே வரும்? சர்ச்சுக்கு வந்தால் நல்லா தூங்கிடுவாங்க.
நான் இதுவரைக்கும் பிரசங்கம் பண்ணி ஒருத்தரையும் தூங்க விட்டதா சரித்திரம் இல்லை. தூங்குற மாதிரி நான் கை கொடுத்து எழுப்பி விட்டுருவேன். ஆமென். இது நான் கூட எதிர்பார்த்து பண்ணது. ஒரு சபையில் நான் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா, கை கொடுத்த ஒரு வாலிப பையன் இன்னொருத்தர் கையில் இந்த மோனத்தை கழுப்பு வீட்டுக்கு போயிட்டான். அன்னைக்கு அப்புறம் அந்த பையன் வந்து என்னை கேட்டான், ஆனால் நீங்கள் கை கொடுக்க சொல்லி அந்த மோதிரம் காணும். அதனால நான் உஷாராயிட்டேன். இப்பவே சொல்லிட்டேன், நீங்கள் கை கொடுத்துட்டு நாத்துமா சொல்லும் போது செக் பண்ணிக்க மோதிரம் வழியில் பத்திரமா இருக்குதானே. நிர்வாகம் பொறுப்பாகாது. ஆமென். சொல்லுங்க ஆமென் சத்தமா. ஒரே ஒரு பாடல் சரணத்தை பாடிட்டு வார்த்தைக்குள்ள போகலாம் நினைக்கிறேன். எத்தனை மணிக்கு உங்களுக்கு காலை சர்வீஸ் ஆராதனை? சத்தமா. நான் உங்கள் சபைக்கு 6:20 வந்துட்டேன். வீட்டில் எப்போ எத்தனை மணிக்கு பரப்புன்னு பாருங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பெங்களூர்லேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர் வேறு ஒரு சர்ச்சில் ப்ரோக்ராம் போட்டு இதை முடிச்சுட்டு நாங்கள் போய் சந்திக்கணும். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நமக்கு ரொம்ப ஒரு ஆனந்தம் தேவை, ஒரு ஆயத்தம் தேவை. ஆமென். நீங்கள் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு போயிடுவேன், நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஐயோ ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பாடலை பாட போகிறோம். அஞ்சினேன் அஞ்சினேன், யாருக்கும் அஞ்சினேன், ஆண்டவர் என்னோடு இருப்பதா. என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, ஆண்டவர் நம்ம கூட இருக்குதுக்கா, நமக்கு பயமே இல்லை. ஆமென். பயப்பட வேண்டாம்ன்ற வார்த்தைக்கு பதிலாக தான் அஞ்சினேன் இந்த வார்த்தையை போட்டு ஒரு பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. பாடலாமா? இந்த பாட்டு தெரியலன்னா கவனிங்க. முதல் தடவை நான் பாடுவேன், நீங்கள் யாரும் கை தட்டக்கூடாது. என் கூட சேர்ந்து பாடி நான் பாடுறதுக்கு எடுத்துடக்கூடாது தெரியாமல். முதல்ல காப்பி அடிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் நான் பாடின பிறகு பாடுங்கன்னு சொல்லும் போது நீங்கள் எல்லாம் பாடிடும். ஆமென். கண்டிப்பாக உங்களை பாட வச்சுருங்க. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆத்மாவே, இப்போ சொல்லவே கூடாது. ஆமீனே வரமாட்டேது. ஆத்மா எப்படி மேலே வந்துருப்போம். ஆமென். அஞ்சினேன் அஞ்சினேன், யாருக்கும் அஞ்சினேன், ஆண்டவர் இருப்பதா. அஞ்சினேன் அஞ்சினேன், யாருக்கும் அஞ்சினேன், ஆலோசனை கொடுப்பதா. அஞ்சினேன் அஞ்சினேன், யாருக்கும் அஞ்சினேன், ஆண்டவர் இருப்பதா. அஞ்சினேன் அஞ்சினேன், யாருக்கும் அஞ்சினேன், ஆலோசனை கொடுப்பதா. அஞ்சினேன் அஞ்சினேன், யாருக்கும் அஞ்சினேன், ஆண்டவர் இருப்பதா. அஞ்சினேன் அஞ்சினேன், யாருக்கும் அஞ்சினேன், ஆலோசனை கொடுப்பதா. பாடலாம். அஞ்சினேன் அஞ்சினேன், யாருக்கும் ஆண்டவர் இருப்பதா. அஞ்சினேன் அஞ்சினேன், யாருக்கும் அஞ்சினேன், ஆலோசனை கொடுப்பதா. எப்பொழுதும் நெருங்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை. யார் என்ன சொன்னாலோ சோர்ந்து போவதில்லை. அதை வந்தோம் எப்பக்கம் நெருங்கப்பட்டோ ஒடுங்கி போவதில்லை. யார் என்ன சொன்னாலோ சோர்ந்து போவதில்லை. சோர்ந்து போவதில்லை. சோர்ந்து போவதில்லை. அஞ்சினேன் அஞ்சினேன், யாருக்கும் அஞ்சினேன், ஆண்டவர் இருப்பதா. அஞ்சினேன் ஆலோசனை கொடுப்பதா. அஞ்சினேன் அஞ்சினேன், ஆண்டவர் இருப்பதா. அஞ்சினேன் அஞ்சினேன், யாருக்கும் அஞ்சினேன், ஆலோசனை கொடுப்பதா. அல்லேலூயா. எப்படியோ ஒரு 25-30 பேர் இருப்பீங்க நினைக்கிறேன்னா, இந்த 30 பேரில் 5 பேர் என் கூட பாடுறது என்னால் உணர முடியுது. ஆமென் சொல்லுங்க. சத்தமாக சொல்லுங்க. ஆமென். மீதி பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கும் இது பாட்டுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி உட்காந்துக்கிற மாதிரி தெரியுது. கவனிங்க. சில பேர் இந்த மியூசிக் ஏற்ற மாதிரி உங்கள் பாடி மட்டும் ஆடுது, தலை மட்டும் ஆடுது. தலை மட்டும் ஆடுறதுக்கு ஒரு ஊர் இருக்குது நம்ம ஊரில். தஞ்சாவூர்னு ஒரு ஊர் இருக்குதுல்ல, அந்த ஊரில் 2 பொம்மை இருக்கும்.
ஒரு பொம்மை எப்படின்னா எந்த பக்கம் தள்ளி விட்டாலும் கம்முன்னு வந்து உட்காந்துடும். இன்னொரு பொம்மை எப்படின்னா வர தலையை மட்டும் ஆட்டும். இங்கே 2 டைப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. சரி கவனிங்க, பாட்டு எப்படி பாடுறது தெரியுமா? கர்த்தரை நான் கம்பீரமாய் பாடுவேன். ஆமென் சொல்லுங்க. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நீங்க கம்பீரமா பாடுனீங்களா? நீங்க பாடுறது உங்களுக்கே கேட்கல. இப்போ மியூசிக் இல்லாமல் நீங்கள் என் கூட இப்போ பாட போகிறீங்க. ஆமென். என்கிட்ட ஒரு டைம் சொல்லியிருக்கிறேன், அந்த டைம் நான் கரெக்டாக முடிச்சிருவேன். பண்ணலாமா? அஞ்சிடேன் அஞ்சிடேன், காலை மட்டும் பிடிக்கும். அஞ்சிடேன் அஞ்சிடேன் ஆண்டவர் சத்தமா, ஓ அஞ்சிடேன் அஞ்சிடேன் யாருக்கும் மனுஷனை அஞ்சிடேன் அஞ்சிடேன் யாருக்கும் அஞ்சிடேன் ஆண்டவர் இருப்பார். சத்தமா கையை தட்டி அஞ்சிடேன் அஞ்சிடேன் யாருக்கும் மனுஷனை சர்வவல்ல தெய்வம். ஆமென் சொல்லுங்க. பெரிய கூட்டம் வந்துச்சு இயேசு பின்னாடி. ஆனால் விசுவாசமா ஒரு பெண் வருகிறார். குதிரை போக்குகளோடு கஷ்டப்பட்டு இயேசுவை தொட்டால் நான் சுகமாவேன் என்ற நம்பிக்கையோடு வந்தார். வல்லமை அவரிடத்திலிருந்து புறப்பட்டது. இயேசு உணர்ந்து திரும்பி கேட்டார், என்னை தொட்டது யார்? கூட வந்த சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க எங்க நடந்துட்டு போறீங்க? நாங்களே உங்களை தள்ளிட்டு தானே போறோம். அவ்வளோ கூட்டம் வருது. இல்லை நீங்க என்னை தொட்டதுக்கும் விசுவாசமா என்னை தொட்டதுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியும். ஆமென் சொல்லுங்க. இந்த ஆராதனை முடிஞ்சு போறதுக்குள்ள வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். ஆண்டவரே கைத்தட்ட அந்த 4 பேர் மட்டும் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கைத்தட்டாதவங்களுக்கு நான் கேரண்டி இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ட்ரெயின் நம்ம ஊரில் ஓடுதில்ல, 2 ட்ரெயின் டைப் நம்ம ஊரில் இருக்குது. ஒன்று வந்து கறி போட்டு சூடாக வண்டி பிக்கப் ஆகும், அது ஒரு ட்ரெயின் இருக்குது. இன்னொரு வண்டி எப்படின்னா மிஷின்லேயே வேகமாக போகிற வண்டி இருக்குது. இப்போ உங்களை பார்த்தா கறி நெருப்பு வண்டி மாதிரி தான் தெரியுது எனக்கு. ஆமென் சொல்லுங்கள். நிறைய விஷயம் இருக்குது சொல்கிறதுக்கு. ஆனால் என்னுடைய ஆவியோடு கனெக்ட் ஆனதான் நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு போய் வேலை செய்யும். ஆமென். நான் போங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரே ஊழியரை கவனிங்க. அவருடைய ஆராதனை குறையில் அப்படின்னா அவர் வர்ஷிப் பண்ணி முடிச்சோன்னு அவர்கிட்ட மைக் கொடுப்பாங்களாம். அவர் 3 முறை கம்பீரமான அல்லேலூயா சொல்லிட்டு தான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிப்பார். அவர் அமெரிக்காவில் பிறந்தவர். ஒயிட் பீப்புள், அமெரிக்காவில் 2 மக்கள் இருக்கிறாங்க. கருப்பின மக்கள் ஒருத்தர் இருக்கிறாங்க, வெள்ளை இன மக்கள். கருப்பின மக்களை அடிமை பண்ணாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆபிரகாம் லிங்கன் அதை மாத்தினார், ஸ்டோரி இதெல்லாம். இவர் அதிகமாக வந்து எங்கே ஊழியம் செஞ்சாருன்னா, ரொம்ப வறுமையாக இருக்கிற கஷ்டமாக இருக்கிற நாடுகள்லாம் போய் ஊழியம் செஞ்சார். கருப்பின மக்கள் மத்தியில் ஊழியம் செஞ்சார். முக்கியமாக சோமாலியான ஒரு நாட்டுக்கு போய் ஊழியம் செஞ்சார். எந்த ஊர்? சத்தமாக சொல்லணும். அந்த நாட்டுக்கு போய் ஊழியம் செஞ்சார். அவர்கிட்ட மைக் போய் ஆராதனை முடிச்சு மைக் கொடுத்தாங்க. ஒரு 3 முறை சத்தம் அல்லேலூயா சொல்லிட்டு ஆராதனை பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். அவர் அல்லேலூயா சொன்ன அந்த 3 அல்லேலூயா சொன்ன நேரம் அவருடைய கூட்டங்களில் சாதாரணமாக ஒரு 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் கலந்து கொள்வாங்க. சரியா? ஒரு அல்லேலூயா சொன்ன நேரம் லைனாக ஒரு ரோடில் முன்னாடி இருந்து ஒரு 10 ரோடு வச்சு 10வது ரோடில் லைனாக 5 பேர் காக்கா வண்டி வந்து கீழே விழுந்துட்டாங்க. அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு ஒரு தீ அணைப்பு சம்பவம் நடந்தால் அதை அணைக்கிறதுக்கு ஃபயர் இன்ஜின் டீம் இருக்கும், மெடிக்கல் டாக்டர்ஸ் டீம் இருப்பாங்க. இந்த 5 பேரை உடனே தூக்கி
ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம் கொண்டு போய் அவங்களுக்கு ட்ரிப்ஸ் ஏற்றி அந்த காக்கா வலி அரசு பண்ணுறதுக்கான மருந்து மாத்திரெல்லாம் கொடுத்து ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்குது. ட்ரிப்ஸ் ஏறதுக்கு எவ்வளோ நேரம் டைம் ஆகும்? அடுத்த வாரம் சொல்கிறீங்களா? சொல்லணும் கூட. எவ்வளோ நேரம் ஆகும்? 60. உழவு மாதிரி திறந்து விடுது இல்லைம்மா கதை இது. 2 hours ஆகும். எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வரீங்க என் கூட வாங்க சத்தமா ஆமாம் சொல்லுங்க பார்க்கலாம். 2 hours ஆகும். இந்த 2 மணி நேரத்தில் அவர் பிரசங்கம் பண்ணி முடிச்சு ஹீலிங்காக ஜெபம் பண்ணிட்டார். சாட்சி சொல்றதுக்கு மேலே மக்கள் வந்து சாட்சி சொல்றாங்க. அப்போ இந்த 5 பேர் டாக்டர்கிட்ட சொன்னாங்க, சார் இந்த கட்டெல்லாம் அழுத்து விடுங்க, நாமளும் போய் சாட்சி சொல்கிறோன்னு சொன்னாங்க. இப்போ டாக்டர் கிறிஸ்தவ டாக்டர் தானே, சரி அவங்களுக்கு சுகமாச்சு விசுவாசிக்கிறாங்க, அதனால் கட்டெல்லாம் கீழே பண்ணி விட்டார். அவங்க மேலே வந்து சாட்சி சொல்கிறதுக்கு முன்னாடி கீழே அங்கே மீட்டிங் ஒழுங்கு இருப்பாங்கல்ல கோஆர்டினேட்டர்ஸ் அவங்க கேட்குறாங்க, மேலே போய் என்ன பேச போகிறீங்க சொல்லுங்கள். அவங்க சொன்னாங்க, நாங்கள் 5 பேரும் இந்த சோமாலி நாட்டை சேர்ந்தவங்க இல்லை, நாங்கள் 5 பேரும் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிறோம். அமெரிக்காவிலேருந்து வந்தீங்களா? உங்களுடைய இனத்துக்காக வந்தீங்க? அவங்க சொன்னாங்க, நாங்கள் 5 பேரும் டாப்பஸ்ட் மந்திரவாதிங்க. இந்த ஊரில் இருக்கிறவங்க இயேசுவை பிடிக்காதவங்க, இவர் வந்து இங்கே பிரசங்கம் பண்ணக்கூடாது, எனக்கு பல லட்சக்கணக்கான டாலர்ஸ் கொடுத்து ஃப்ளைட் டிக்கெட் கொடுத்து இவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தா ரத்தம் கக்கி சாகணும்னு எங்களை மந்திரம் பண்ண கூப்பிட்டாங்க. நாங்கள் மந்திரம் பண்ணுறதுக்கு தான் எல்லா மேட்டரும் எடுத்துகிட்டு வந்து உட்கார்ந்துருக்கோம். உட்கார்ந்த ஒரு சில நிமிஷத்தில் இவர் அல்ல இல்லையான்னு ஒரு 3 தடவை சொன்னார். எங்களுக்குள்ள இருந்த அசுத்தாவி இப்போ வெளியே போயிருச்சு. இயேசு மட்டும்தான் தேவன் என்று நாங்களும் விசுவாசிக்கிறோம். நல்லா கைத்தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. அதே ஆண்டவர் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். இயேசுவின் நாமத்தில் எல்லா தீய சக்தியிலே கர்த்தர் அழிப்பார். ஒரு சரணத்தை பாடிட்டு வசனத்துக்குள்ள போலாம் நினைக்கிறேன். ஆமென். உனக்கு விரோதமா உருவாகும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இயேசுவின் காலை நேரத்தில் இவரோடு பேசுவதற்காக தேவன் எனக்கு தந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பைபிள் திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 92ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியையினால் ஆனந்த சத்தம் விடுவேன். நல்லா சத்தமா கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆராதனைக்கு பிறகு உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு திருக்கு தரிசனமான வார்த்தை என்ன தெரியுமா? உங்களை கர்த்தர் மகிழ்ச்சியாக்க போகிறார். பக்கத்தை கை பிடிச்சு சொல்லுங்க, மகிழ்ச்சி. யாரும் சொல்ற டைலாக் அப்படின்னு ஒரு மைண்டுக்கு உடனே போகும். நம்ம பைபிள்ல இருக்கிறது தான் சினிமாக்காரன் காப்பி அடிக்கிறான். நம்ம சபைக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? என் வீட்டில் என் ஜனங்களை நான் மகிழ பண்ணுவேன். இப்போ யார் தான் மகிழ்ச்சி சொல்லணும்? சொல்லுங்க. பக்கத்தை கை பிடிச்சி முகத்தை பார்த்து சொல்லுங்க, மகிழ்ச்சி. ஆமென். மகிழ்ச்சி இது வரைக்கும் யாருக்கெல்லாம் இல்லையோ இந்த ஆராதனைக்கு பிறகு தேவனுடைய கர்த்தர் மகிழ்ச்சியாக்க போகிறார். பிறகு அந்த அடுத்த வார்த்தை சொல்லுங்க, கரத்தின் கிரியை நிமித்தம் ஆனந்த சத்தம் விடுவேன்.
இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் அழுகையின் சத்தம், புலம்பலின் சத்தம், வேதனையின் சத்தம், கூக்குரல் சத்தம் இருந்திருக்கலாம். இதுக்கு பிறகு உங்க சத்தம் எப்படி தெரியுமா இருக்க போது? உங்க காதல விடுற சத்தம் ஆனந்தமா இருக்க போகிறது, மகிழ்ச்சியா இருக்க போகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? வாழ்க்கையில் இந்த ஆராதனைக்கு பிறகு மகிழ்ச்சியாய் மாற போகிறது. முக்கியமான வார்த்தை என்னன்னா, உங்க கரத்தின் கிரியை நிமித்தம். இந்த லாக்டவுனுக்கு பிறகு மக்கள் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வராங்க, கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் நடக்குது, ஸ்கூல்லாம் திறந்துருக்கு. ஒரு கிட்டத்தட்ட 6, 8, 10 மாசமா பிசாசு முடக்கி வைத்து விட்டான். நான் சொல்றேன், தேவன் கிரியை செய்ய போகிறார். சொல்லுங்க பக்கத்துல, கர்த்தர் மறுபடியும் கிரியை செய்ய போகிறார். அல்லேலூயா. கவனிங்க, நான் இன்டர்நெட் ஸ்பீட்ல பிரசங்கம் பண்ணாதான் நான் சொல்ல வந்த குறிப்பு வேகமாக சொல்லி முடிக்க முடியும். சரியா? 3 வசனம் மட்டும் தான் வாசிக்க சொல்றேன், மீதி பேர் என்ன கவனிச்சா போதும். நம்ம ஒரு வேலை செய்யணும்னா 5 விரல் கொண்ட ஒரு கை தேவை. சில வேலைக்கு 2 கரம் நமக்கு தேவை. சில நேரங்களில் சில வேலை செய்யறதுக்கு ஒரு 4-5 பேர் கூட சில வேலை செய்யறதுக்கு உதவி தேவைப்படும். உதாரணமாக சொன்னால், பெரிய பிரியாணி தைசாக தொகுக்கு எத்தனை பேர் தேவை? இது மட்டும் கரெக்டாக சொல்லுது. 4 பேர் பிடிக்கணும்ல. ஆனால் ஆண்டவர் கிரியை செய்யறதுக்கு நான் விசுவாசி இதுக்கு கொடுத்த வெளிப்பாடு மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் கிரியை செய்ய மொத்த விரல் கூட தேவையில்லை, ஒரே ஒரு விரல் போதும். ஐயோ, கையை தட்டி ஆமென் சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, அவர் ஒரு விரல் போதும். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. உங்களை மகிழ்ச்சியாக்க, உங்களை சந்தோஷப்படுத்த தேவன் கிரியை செய்ய போகிறார். பக்கத்துல கை பிடி சொல்லுங்க, அந்த மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். சில பேர் ரொம்ப விவரமா அவரை ஆமெனோடு முடிச்சிட்டாங்க. சொல்லுங்க, உங்களை சந்தோஷப்படுத்த, உங்களை மகிழ்ச்சியாக்க தேவன் கிரியை செய்ய போகிறார். அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவர் கிரியை செய்யாம நாம் தானாக ஒன்று பெற்றுக்கொள்ள முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? என் சொந்த முயற்சி, சொந்த திறமை, சொந்த ஞானம் என்று யாரெல்லாம் சொல்றாங்களோ ஒன்றும் கூட செய்ய முடியாது. ஆண்டவர் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதியிருக்கிறார், 3 பட்டியல் போட்டு சொல்றார். கவனிங்க, பெருமை பாராட்டாதிருப்பானாகன்னு எரேமியா 9:23-24 வரும்போது ஒரு 3 விஷயம் சொல்றார். பலவான் தன் பலத்தை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. அப்படின்னு என்ன சொல்றாரு? ஜிம்முக்கு போய் 6 பேக் உடம்பு வச்சு பாடி பில்டரா இருக்கிறவன் நான் பயங்கர கட்டு மஸ்தானா இருக்கிறேன்னு சொல்றதுக்கு பெருமை பாராட்ட இடமில்லை. ஏன்னா நாளைக்கு காலையில் அவன் எழும்புறதும் எழும்பாத அவர் கையில் இருக்குது. சொல்லுங்காம சொல்றாரு, பலவானே நீ மேன்மை பாராட்டாதுன்ற. அடுத்து சொல்றாரு, ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பானாக. நிறைய பணம் வச்சிருக்கிறவன் திடீர்னு மோடி ஐயா சொன்ன மாதிரி 1000 ரூபாய் செல்லாதுன்னு சொன்ன மாதிரி எப்போ என்ன நடக்கணும்னு தெரியாது. பணம் வேலைக்கு போனா குறையலாம், மறையலாம். ஐஸ்வர்யமான பெருமை பாராட்டாதுன்னு சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, ஞானவான் தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பானாக. யார் ஞானவான்? புதுசா கண்டுபிடிக்கிறவன், எதிர்காலத்தை பற்றி சிந்திச்சுட்டு இருக்கிறவன், ஆராய்ச்சி பண்றவன், ஏதாவது புதுசா செய்யணும்னு நினைக்கிறவன். அப்படி புதுசா கண்டுபிடிச்சா கூட அவன் பெருமை பாராட்டக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆமென். இப்படி சொன்னவர் அடுத்த வார்த்தையில சொல்றாரு, நீ மேன்மை பாராட்டிக்கலான்னு ஒரு கேட்டகரி வச்சிருந்தா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? பூமியில கிருபையையும் நியாயத்தையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்திருக்கிறதை குறித்து நீ மேன்மை பாராட்டலாம். ஆமென். சரி, உங்களுக்கு இப்படி புரியுற மாதிரி சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். நம்ம ஊர்ல இந்தியாவில் பெரிய பணக்காரன் பேர் சொல்லுங்க, சத்தமா தான் சொல்லுங்க. அம்பானி. ரைட். நான் ஒன்று சொல்றேன், எத்தனை பேருக்கு அதுக்கு விசுவாசமா ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க ஆமேன்னு சொல்லி கை தட்டலாம் சொன்ன பிறகு. சரியா? உங்களை பார்த்து இப்படி சொல்லணும்னு எனக்கு தோணுது. நீங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க, இந்த ரூம்ல இருக்கிறவங்க எல்லாரும் அம்பானியோட பெரிய ஆளு. சில பேர் யோசிச்சுட்டு நானே ஆட்டோட வந்தீங்க, நானே நடந்து வந்திருக்கிறேன், என்னையே போய் அம்பானிக்கு கம்பேர் பண்றீங்க நீங்க நினைக்கலாம். அம்பானிக்கு பணம் சம்பாதிக்கிற புத்தி இருக்குது, அதை மாற்றி கருத்து இல்லை. பணத்தை போட்டா எப்படி பணம் வாங்கலாம்னு அவனுக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் பத்தி புத்தி அவனுக்கு இல்லை. ஆனா உண்மையான ஆண்டவர் பத்தி புத்தி உனக்கு இருக்குது. அதனால நான் நினைக்கிறேன், அம்பானியை விட நான் பெரியார். ஆமென் சொல்லுங்க. எதில கை வச்சு சொல்லுங்க. எனக்கு சொந்த வீடு இல்லாம இருக்கா சொல்லுங்க.
பைக் இல்லாமல் இருக்கலாம், கார் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை குறித்த அறிவு எனக்கு இருக்கிறதுனால் நான் மேன்மை பாராட்டுகிறேன். அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவர் கிரியை செய்து நம்முடைய ஜனங்களை சந்தோஷப்படுத்தின ஒரு 3 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் ப்ராஃபட்டிக்கலாக தீர்க்கதரிசனமாக உங்களுக்கு சொல்லி நான் ஜெபம் பண்ண போகிறேன். யாரெல்லாம் நிறைய கேள்விகளோடு சந்தேகத்தோடு குழப்பத்தோடு வந்திருக்கிறீங்களோ, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்கிற நாட்கள் ஆரம்பிக்கிறது. கைத்தன்றவங்களுக்கு மட்டும்தான். நீங்களா தட்டினா உடனே செய்வார், நான் சொல்லி தட்டினா கொஞ்சம் லேட்டாக செய்வார். ஆமென் சொல்லுங்க. சில பேருடைய மைண்ட் வாய்ஸ் காதுக்கு வருது, நல்ல ஆளை தான் ஐயா புக் பண்ணிட்டு வந்துருக்காரு. நான் ஸ்டாப்பாக ஒரு 7 மணி நேரம் ஆராதனை பண்ணி பிரசங்கம் பண்ணுவேன், 12 மணி நேரம் நடத்துவேன். இன்னைக்கு அது மாதிரி ஆகாது, பயப்படாதீங்க, சரியா? சத்தமா சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. சரி, முதலாவது விஷயம், ஆண்டவர் கிரியை செஞ்சா என்ன நடக்கும்? யாத்திரையாகமம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. எக்ஸோடஸ் chapter 8 verse 16. அப்பொழுது கர்த்தர் மோசேயிடத்து, நீ ஆரோனை நோக்கி உன் கோலை நீட்டி பூமியின் புழுதின் மேல் அடி, அப்பொழுது அது எகிப்து தேசம் எங்கும் பெண்களாய் போம் என்று சொல் என்றார். அப்படியே செய்தார்கள். ஆரோன் தன் கையில் இருந்த தன் கோலை நீட்டி பூமியின் புழுதின் மேல் அடித்தான். அப்பொழுது அது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் பெண்களால் எகிப்து தேசம் எங்கும் பூமியின் புழுதெல்லாம் பெண்களாயிற்று. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பெண்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள். செய்தும் அவர்களால் கூடாமல் போயிற்று. பெண்கள் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி இது தேவனுடைய விரல், கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கவனிங்க, இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் இருந்த வருஷம் 430 வருஷம். எத்தனை வருஷம்? ஆனா ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட சொல்லியிருந்தாரு, இவர்கள் 400 வருஷம் அடிமைகளா இருப்பார்கள் என்று. எத்தனை வருஷம் இருப்பாங்க? 400 years. ஆனா அங்க 30 வருஷம் அவங்க எக்ஸ்ட்ரா இருந்தாங்களே, அந்த 30 வருஷம் அடிமைகளா இல்லை. யோசேப்பு அவங்களுக்கு படியானதுனால அவர் விடுதலை தான் இருந்தாங்க. யோசேப்பு அறியாத பார்வோன் அங்க வந்த பிறகு அவர்களை அடிமைப்படுத்த தொடங்கினான். அடிமை என்றால் என்ன? வேலை செய்வார்கள், சம்பளம் கிடையாது. வேலை செய்வார்கள், விடுமுறை கிடையாது. வேலை செய்வார்கள், நினைச்ச விஷயத்தை நினைச்ச நேரத்தில் செய்து கொள்ள முடியாது. ஈவன் சாப்பிட்ற விஷயம் கூட. இப்படிப்பட்ட ஜனங்கள்லாம் கூக்குரலிட்டு அழ மட்டும்தான் தெரியும், ஜெபம் பண்ண மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். யார் நம்மை விடுதலை ஆக்குவார், யார் நம்மை காப்பாற்றுவார். ஏன்னா ஆண்டவர் சொன்ன 400 வருஷம் எப்போ முடியுதுன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா 400 வயசு மதிக்கத்தக்க ஆள் அங்க யாருமே இல்லை. அழுகுறாங்க, ஐயோ இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை எங்களுக்கு கிடைக்காதா? அழுகுறாங்க, பெருமூச்சு விட்டாங்க. இதை கர்த்தர் கேட்டு மோசே என்ற தேவ ரட்சகனை எழுப்பினார். அல்லேலூயா. மோசேயை கொண்டு விடுதலையாக்க நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். கோடிட்ட இடத்தை நிரப்புற மாதிரி சில ரேமா மாதிரி தான் உங்களுக்கு சொல்றேன். ரேமானா வெளிப்பாடான வார்த்தைகள். அல்லேலூயா. மோசேயை ஆண்டவர் எழுப்பினார். 10 வாதைகளை கொடுத்து அவரை வெளியே கொண்டு வந்தார். அதுல ஒரு வாதை தான் இப்ப வாசித்த பகுதி. என்ன ஆண்டவர் சொல்றாரு? இந்த தடவை போய் நீ பேசு, அவன் கீழ்ப்படியலைன்னா கோலினால் புழுதியில் அடி, அப்போ பேன்கள் வரும், அதை பார்த்து பயந்து அவங்களை அனுப்புவான்னு ஆண்டவருடைய நிபந்தனை சொன்னார். அல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா. தூங்குறதுக்கு மட்டும் ராமன் சொல்லுங்க. நீங்கப்பா ரொம்ப உஷாரா இருக்கீங்களா? சரி, என்ன நடந்துச்சு? புழுதியில் அடித்தான், பேன்கள் வந்தது. மந்திரவாதிகள் வந்து என்ன செய்யணும்? இந்த வந்த பேன்கள்லாம் காணாம போக பண்ணணும். அதான தீர்வு. பெண்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அது ஒரு பிரச்சனை பேன் பிரச்சனை. ஆமென் சொல்லுங்க. என்ன பிரச்சனை? ஆண்களுக்கு கூட இந்த பேன் பிரச்சனை இருக்குது, பொடுகு பிரச்சனை இருக்குது. பேன் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ப்ராக்டிக்கலாக சொல்லுங்க பார்க்கலாம். பேன் இருந்துச்சு என்ன செய்வீங்க? பேன் சீப்பு போட்டு டருன்னு மாதிரி எடுப்பீங்க. இது ரொம்ப பிரச்சனையாக இருந்தால் சில பேர் மொட்டையை அடிச்சிடுவாங்க.
இந்த பேன் உள்ளவங்களுக்கு நீங்க கேட்டீங்கன்னா அவங்களுக்கு கேட்க ரொம்ப புத்திசாலித்தனமா பதில் சொல்லுவாங்க. உங்களுக்கு பேன் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க கொடுக்குற ரொம்ப அற்புதமான 2 பதில். ஐயா, என் தலையில பேனே இல்லையா, இது பக்கத்துல படுத்தனா வந்துருச்சு. இது ஒரு டைப் சொல்ற விதம். இன்னொருத்தர் சொல்லுவாங்க, நான் பூ வைக்கிற பழக்கம் இருக்குது, பூ வச்சதுனால பேன் வந்துச்சு. ஆனால் ஒரிஜினல் இந்த பேன் வந்த ரூட் எப்படின்னா வாதையினால புழுதியிலே அடிச்சு தான் பேன் உண்டாக்கினார் ஆண்டவர். நம்ம ஊர்ல நிறைய இந்த பேன் போறதுக்கு ஷாம்பு வச்சிருக்கிறான், கண்டுபிடிச்சிருக்கிறான். அது ஒரு ஷாம்புக்கு பேர் வச்சிருக்கிறான், அற்புதமான பேர், ஆல் கிளியர். என்ன பேரு? மொத்தமும் கொட்டிடும், முடியும் கொட்டிடும், பேனும் முடின்னு தான் நமக்கு பேர் பிரச்சனை. சொல்லுங்க, ஆல் கிளியர். சத்தமாக தான் சொல்லல. இப்போ பேர் இருக்கிறத மந்திரவாதிகள் பேரை கிளியர் பண்ணணும். ஆனா அவன் என்ன செய்ய பார்த்தானா, அவனும் பேனை வர வைக்க பார்த்தான், அது வராமல் போயிடுச்சு, கூடாமல் போயிடுச்சு. காலை நேரத்தில் தீர்க்க தரிசனமா நான் சொல்றேன், யாரெல்லாம் பயத்தோடு மந்திரம் பில்லி சுனியன் பிசாசம் பயந்து வந்திருக்கிறீங்களோ, தேவ பிள்ளையாகி உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற மந்திரம் பலிப்பதில்லை, பிசாசின் காரியங்கள் ஜெயிப்பதில்லை. கைத்தறிகளுக்கு பயங்கரமா செய்வார்கள். அவர்கள் பிரயத்தனம் செய்தும் கூடாமல் போயிடுச்சு. ஆனா அந்த மந்திரவாதிக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு சொல்றாங்க. பார்வோன் ராஜா பார்த்து, ராஜா அது உனக்கு பேன் மாதிரி தெரியுது, அது பேன் மாதிரி எனக்கு தெரியல, தேவனுடைய விரலா இருக்கிறது என்று சொன்னாங்க. ஆமென். அது நம்ம இப்படி சொல்றேன், வேகமா சொல்றேன், கவனிங்க. 399 வருஷம், 400 வருஷம் எப்போ ஆகுதுன்னு இவங்களை விட யார் அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருந்தா? ஆண்டவர் எதிர்பார்த்துட்டு இருந்தார். ஏன்னா அவர் வாக்குரைத்ததை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். 400 வருஷம் எப்போ முடியும்னு எதிர்பார்த்தார். நான் இப்படி விசுவாசிக்கிறேன், 399 வருஷம் தேவன் எந்த கிரியையும் செய்யல, அமைதியா இருந்தார். 400வது வருஷம் தொடக்கத்திலேயே அவர் விரல் அசைக்க ஆரம்பித்து விட்டார். ஆமென் சொல்லுங்க. அவருடைய விரல் கிரியை செய்தா என்ன நடக்கும்? முதல் விஷயம் புரிந்து கொள்வதற்காக நான் எப்படி சொல்றேன், தெய்வீக திட்டம் என்னில் நிறைவேறும். சொல்லுங்க, டிவைன் பிளான் எனக்காக வைக்கப்பட்டதை நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கை போட்டு சொல்லுங்க, டிவைன் பிளான். அட கையை பிடிச்சு சொல்லுமா, கையை பிடி. சொல்றீங்க ஒன்றும் புரியல, கை பிடிச்சு சொல்லுங்க. தெய்வீக திட்டம் எனக்காய் நிறைவேறும். சொல்லுங்க, அது இங்கிலீஷ்ல சொல்லுங்க, டிவைன் பிளான். அல்லேலூயா. 399 வருஷம் எந்த அசைவும் இல்லை. 400வது வருஷத்தின் துவக்கத்தில் அவர் வீரர்கள் அசைக்க ஆரம்பித்து முடிவுக்குள்ளாக அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற தெய்வீக திட்டம் நிச்சயமாய் நிறைவேறப் போகிறது. இதுவரை தடைப்பட்ட காரியங்கள், அடிமைத்தனமான காரியங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வரப் போகிறார். விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க, நல்லா எப்படி வச்சு சொல்லுங்க, தெய்வீக திட்டம் எனக்காய் நிறைவேறப் போகிறது. யாரெல்லாம் சொல்றதை கீழ்ப்படுகிறீங்களோ உங்களுக்கு அப்படியே நடக்கும். ஆமென். சிலது இருக்கும், சில சர்ச்சில் இருக்கும், அசையாத சீவம் சொல்றது மாதிரி இருக்கும், கை அசைக்காது, வாயை திறக்காது. ஆமென் சொல்லுங்க சத்தமாமே. ஆண்டவருடைய பெரிய கிருபையினால ஆண்டவர் எங்கெல்லாம் நிற்க முடியாதுன்னு இருக்கிற இடங்கள்லாம் கொண்டு போய் நிறுத்தி பயன்படுத்துகிறார். இதுக்கு பிறகு நான் சொல்றேன், உங்க சர்ச்சில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். சொல்றோம் அதெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றிருக்கார். இதே ஊர்ல விஜயராகபுரத்தில் பாஸ்டர் யூசிஎம் ராஜ் சர்ச்சையை என்னை கூப்பிட்டுருந்தார். ஆரம்ப நாட்கள் இன்னும் பிரசங்கம் பண்ணா தலையிலேருந்து கால் வரைக்கும் வேறு தூத்திடும். ப்ராஃபட்டிக்கலாக சொன்னேன், அடுத்த முறை நான் இங்கே வரும்போது ஒரு சபை ஏசி போட்ட சபையாய் மாறுவதாக. 3 மாசத்துக்கு பிறகு திரும்ப என்னை கூப்பிட்டாங்க, போறேன், ஏசி போட்ட சபையை மாறிடுச்சு. ஆமென். உங்களுக்கு அதை ஆண்டவர் என்ன சொல்ல உங்களுக்கு பேசி தேவையில்லை, ஆத்மாக்கள் தான் தேவை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. தெய்வீக திட்டம் எனக்காய் நிறைவேறப் போகிறது. ஆமென். உங்க வாழ்க்கையில் எதெல்லாம் அடிமைத்தனமா இருக்கிறதோ, நீங்க விடுதலை இல்லாம இருக்கிறீங்களோ, உங்களுக்காக தேவனுடைய விரல் செய்யப்பட ஆரம்பித்து விட்டது. நல்லா கை தட்டி ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணணும். நான் இப்படி சொல்றேன், இதை சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் வேகமா போறேன். நம்ம ஊர்ல சில ஹோட்டல்ஸ்லாம் இருக்குல்ல,
தள்ளு வண்டியிலும் டிஃபன் விற்பாங்க, அதுவும் ஹோட்டல் மாதிரி தான். என்னது? கையேந்தி பவன். சொல்லுங்க, அழகா சொல்றீங்களே, கையேந்தி பவன். சில ஹோட்டல் எப்படின்னா ஷட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணி உள்ள உட்காந்து சாப்பிட்ற மாதிரி கடை மாதிரி இருக்கும், அதுவும் ஹோட்டல் தான். இல்லையா? இன்னொரு டைப் ஹோட்டல் எப்படின்னா கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக பெருசாக இருக்கும், கண்ணாடி கதவு போட்டிருக்கும். என்ன போட்டிருக்கோம்? இழு தள்ளுன்னு போட்டிருக்கோம், கண்ணாடி போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம்? சொல்லுங்க சத்தமா. அப்படி கதவு திறந்து உள்ள போய் சாப்பிட்ற ஹோட்டல் ஒன்று இருக்கும். சில ஹோட்டல் எப்படின்னா நீங்கள் கிட்ட போனோடனே கண்ணாடி கதவு தானாகவே திறக்கும், சென்சார் வச்சுருக்கோம். ஒரு கிட்ட நீங்கள் ஒரு 2 feet கிட்ட வந்தீங்கன்னாவே உங்களுடைய சென்சார் பாடியில் பட்டுச்சுன்னா கண்ணாடி கதவு தானாகவே திறக்கும். நீங்கள் தள்ள வேண்டியதில்லை, இழுக்க வேண்டியதில்லை. அது மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதுக்கு பிறகு நீங்கள் போய் நிற்பீங்க, கதவுகள் உங்களுக்கு தானாகி திறக்கும், வழிகள் தானாகி திறக்கும், பாதைகள் தானாகி திறக்கும். இதுக்கு பிறகு உங்களை அடிமைப்படுத்த யாரால முடியாது. 399 வருஷம் எந்த அசையும் இல்லாத எகிப்தில தேவ ஜனங்களுடைய ஜெபத்தை, கூக்குரலை, பெருமூச்சை கர்த்தர் கேட்டு அவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார், அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். இத்தனை வருஷம் உங்களுக்கு எதெல்லாம் அடிமை போல இருக்கிறதோ, இந்த ஆராதனைக்கு பிறகு உங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருவதை தேவன் கிரியை செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க ஆமென். தெய்வீக திட்டம் ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களை யாரும் தடுக்க முடியாது, உங்களை யாரும் நிறுத்த முடியாது. அது தானாவே நடந்துட்டே இருக்கு. சொல்லுங்க சத்தம் ஆமென். அல்லேலூயா. 399 வருஷம் எப்போ முடிஞ்சிருச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது. 400வது வருஷத்தின் முடிவில் வெளியே கொண்டு வந்தார். 12:41 வாசித்தீங்கன்னா 431 வருஷம், 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே அவர்கள் சேனையாய் புறப்பட்டார். வாசிக்க பார்க்கலாம் வசனத்தை. 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. இன்னைக்கு நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க வாழ்க்கையில எதிலெல்லாம் ஒரு விடுதலை இல்லாம இருக்கிறீங்களோ, உங்களுக்காக தேவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது ஒரு வித்தியாசத்தை, ஒரு வளர்ச்சியை, ஒரு விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு காண செய்ய போகிறார். நல்லா கை தட்டி ஆமென் சொல்லணும். பக்கத்தை கை கூட்டி சொல்லுங்க, தெய்வீக திட்டம் ஆரம்பிக்குது. சொல்றீங்களே, முகத்தை நல்லா தான் வச்சுன்னு சொல்றது, அதே அவ்வளோ கோபமா சொல்றீங்க. தெய்வீக திட்டம் எனக்கு ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். கை தட்டி. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். லா 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 படிக்கும்போது போர் அடிக்கும்ல. நான் ஃபாதர் இந்த பாட்டில் லா 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 இந்த லா 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 சொல்லும் போது ஒரு அனாயிட்டிங் இருக்குது. ஐயோ உங்களுக்கு புரியல. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். லா 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 லா. ஆமென். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டார். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டார். அவர் நமக்காய் யுத்தம் செய்வார்.
ஆர்வமா கேட்டீங்கன்னா அற்புதம் உடனே நடக்கும். நம்ம சட்டசபை கூடுறாங்கல்ல, முதலமைச்சர் எம்எல்ஏ எம்பிலாம் கூடுறாங்கல்ல, அங்கே பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் ஏற்றி பேசினாருன்னா அந்த கட்சிக்காரன் 100 பேர் டேபிளை தட்டி ஆதரவு கொடுக்குறான். என்னதுக்கு? சப்போர்ட் பண்றான். ஆமா, அவர் சொல்றது ரைட்டு தான். நீங்க இப்போ டேபிளை தட்ட வேணாம். வசனம் அங்கேருந்து புறப்பட்டு வந்துச்சுன்னா உங்க ஆவியில் அது ஒத்து போற மாதிரி அவர் கிரியை செஞ்சா கை தட்டி அவர் நன்றி சொல்லணும். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. முதல் விஷயம் சொன்னேன், அவருடைய கரத்தின் கிரியை. மற்ற கரம் கூட தேவையில்லை. அவர் ஒரு வேலை செஞ்சாலுமே போதும், எனக்கு உரிய தெய்வீக திட்டம் நிறைவேறிடும். ஆகவே 5 பேர் மட்டும் பார்த்துக்கிட்டா கை தட்டாதும் நைட்டு தூக்கம் 2 மணி வரைக்கும் வரக்கூடாது. இந்த மாதிரிலாம் வந்து சொல்லமா சொல்லுங்க. ரைட். 2வது விஷயம், ஆண்டவர் கிரியை செஞ்ச என்ன நடக்கும் தெரியுமா? அந்த வசனம் வாசிட்டு உங்களுக்கு சொல்றேன். வாசிக்க தானியேல் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்நேரத்திலே மனுஷர் கைவிரல் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையில் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிற்று. கவனிங்க, இப்போ கவனிங்க. ஹலோ, தூக்குருக்கு மட்டும் ஆமென் சொல்லுங்க. உஷாரா இருக்கிறீங்களா? ஒரு சபையில ஒரு பாஸ்டர் இதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நடத்துகிற ஆள், ஜனங்க விழிப்பாக இருக்கிறாங்களா முடிச்சிருக்கிறாங்களா செக் பண்ணுறதுக்காக ஒரு நைட் ப்ரேயரில் 10 மணிக்கு தொடங்கி 4 மணிக்கு முடிக்கிற ஒரு நைட் ப்ரேயர் அது. இவங்க ஜனங்க தூங்குறாங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்காக ஒரு நைட்டு 3 மணிக்கு நல்லா தூங்குற நேரம் பாஸ்டர் இப்படி சொன்னார், பரலோகம் போக விருப்பம் உள்ளவங்க 7 மணிக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் அதை ஏச்சிக்காதீங்க, சரியா? அந்த சபையில் ஒரு 300 பேர் உள்ள சபை, 299 பேர் எழுப்பி அல்லேலூயா சொன்னாங்க. ஒரு வாலிப பையன் மட்டும் சேர்ல தூங்கிட்டான். எல்லாரும் அவனை பார்த்தாங்க, பாஸ்டர் அவனை பார்த்தார். ஓகே, நீங்களாம் உட்காருங்க, அவனை எழுப்புங்க தட்டினார். அவனை பக்கத்தில் ஒருத்தர் தட்டி எழுப்புற நேரம் பாஸ்டர் இப்படி சொன்னார், நரகத்துக்கு போகிற ஏச்சி நின்றுனார். துடிச்சு முடிச்சு வச்சு நின்றுட்டான். பாஸ்டர் கேட்டாரு, தம்பி நான் என்ன சொன்னேன்னு புரிஞ்சுதான் எழுப்பி நின்றியான்னு கேட்டார். அவர் ரொம்ப புத்திசாலித்தனமாக பதில் சொன்னான், ஐயா என்னை மன்னிச்சிருங்க, நான் வேலைக்கு போய் கலைப்போ வந்து தூங்கிட்டேன். உங்கள் பிரசங்கத்தை நான் என்ன பண்ணல, கேட்கவே இல்லை. நான் எதுக்கு எழுப்பி நிற்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், நானும் நிற்கிறேன் நீங்களும் நிற்கிறீங்க, எங்கே போனாலும் நம்ம 2 பேர் போயிடலாம்னு சொல்லிட்டோம். நம்ம மாதிரி விசுவாசிகளை வச்சுக்கிட்டு வீட்டுக்காரங்க நாங்கள் பாடுபட வேண்டியதாக இருக்கு. சொல்லுங்க ஆமென் சத்தமா. அல்லேலூயா. நீங்கள் ஒரு வசனம் வாசித்தோமே, அந்த வசனத்துடைய பின்னணி நான் சொல்றேன், கவனிங்க. அந்த ராஜாவுடைய பெயர் முதல் வசனத்தை சொல்லப்பட்டது பெல்ஷஸ்ஸார் என்ற ராஜா. என்ன ராஜா பேரு? சொல்லுங்க சத்தமா. இவன் செஞ்ச 2 தப்பு என்ன தெரியுமா? முதல் காரியம், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி திருடிட்டு கொண்டு வந்துட்டான். என்ன திருடிட்டு வந்துட்டான்? தேவனுடைய உடன்படிக்கை திருடிட்டான். 2வது என்ன பண்ணிட்டான்? திருடிட்டு வந்த பெட்டியை அதில் இருக்கிற தேவனுடைய பாத்திரங்களை மதுபானங்களை ஊற்றி குடிப்பதற்கு தீட்டாய் பயன்படுத்தி விட்டான். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி, அதுக்குள்ள 10 கட்டளைகள் அடங்கிய கற்பனைகள் இருந்துச்சு. பனிமூட்டுகள், தேவனுக்காக பயன்படுத்துகிற பாத்திரங்கள்லாம் இருந்துச்சு. அந்த பாத்திரத்தை எடுத்து ராஜா மதுபானங்களை ஊற்றி கொடுத்து பார்ட்டி நடத்திட்டு இருக்கிறார். ஆண்டவர் பொறுமையாக இருந்தார், கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தார். வேற என்ன செஞ்சாரு? ஒரு நாள் பார்ட்டி நடக்கும் போதே ஒரு ஆர்டிஸ்ட் கை மாதிரி ஒரு கை வந்துச்சு. கவனிங்க, வந்து இந்த மாதிரி லெட்டர் மாதிரி எழுது. ராஜா பார்த்துக்கிட்டே இருக்கிறான், படிக்க தெரியல. ஒரு பயம் அவனை நெருக்கிடுச்சு. வசனம் சொல்லுகிறது, அந்த லெட்டரை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது எங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்குதோ, உதாரணமாக இந்த கையில் ஜாயிண்ட் இருக்கா, முதுகில் எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி இருக்குல்ல, இந்த கட்டு எல்லாம் கால், இந்த கட்டுகளெல்லாம் தளர்ந்து போனதான், அப்படியே ஒரு மாதிரி லூஸ் ஆயிடுச்சு. பயந்து போன. வாசிமா, படுத்த வசனம் வாசிமா. அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவருடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது, அவருடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது. கேட்டீங்களா? தளர்ந்ததுன்னா டைட்டா இருந்தது, அப்படி லூஸ் ஆயிடுச்சு, அப்படியே தளர்ந்து ஆயிடுச்சு. உடனே அந்த ஊர்ல என்ன ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா, வழக்கமா இதே தான், மந்திரவாதிங்க, குறி சொல்றவன், ஜோசியக்காரன் எல்லாரும் கூப்பிடுங்கடா. கூப்பிட்டு படிக்க சொன்னா அவன் எவனுக்கும் படிக்க தெரியல.
நீ பின்னாடி வாசிங்க, அந்த வசனம் வாசிக்க டைமில் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். பெரிய குழப்பத்தில் பயத்தில் ராஜா இருக்கும்போது, ராஜா சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு இடத்துல தான் இருப்பார், துக்கமாக இருந்தாலும் ஒரு இடத்துல இருப்பார். அந்த இடம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? அந்த புறம். என்ன புறம்? எந்த புறம்? சத்தமாக தான் சொல்லலை. அந்த புறம். அந்த புறத்தை உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு, கவலைப்பட்டு இருக்கிறாரு. அவங்க மனைவி ராஜாத்தி வந்து தைரியப்படுத்தி சொல்றா, ராஜாவே நீர் வாழ்க, நீங்க பயப்பட வேண்டாம், நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன், இதுக்காக ரொம்ப நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை படிக்கிறதுக்கு நம்ம ஊர்லயே ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் தானியேல், அவனுக்குள்ள தேவனுடைய ஆவி, விசேஷமான ஆவி இருக்குதுன்னு சொல்றான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே பிறகு நீங்க தானியேல் புஸ்தகத்தில் அதே சம்பவத்தில் நீங்க அடுத்த சில வசனங்களுக்கு பிறகு வாசித்தீங்கன்னா, ராஜா தானியேலை அழைத்து அனுப்பி வாசிக்க சொல்றான். தானியேல் அதை வாசித்து அவனுக்கு தெளிவுபடுத்தினான். அங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, கவனிங்க, இது எவனா படிக்கலையோ அவன் எல்லாரையும் சாகடிச்சுன்னு சொல்லிட்டாங்க. நான் தானியேல் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணி வெளிப்பாடு பெற்றதை படித்து அர்த்தம் சொன்னான். எதுக்கு நான் சொல்றேன் தெரியுமா? தானியேல் அதுக்கு முன்னாடி இருந்த ராஜா பேர் நேபுகாத்நேச்சார். என்ன ராஜா? அவர் இருக்கிற காலத்திலே தானியேல் எல்லாருக்கும் தெரியும். தானியேலின் தேவனே தேவன் அறியப்பட்ட தானியேல். தானியேல் யார்? உண்மையான ஜெபிக்கிற மனுஷன். தானியேல் யார்? உண்மையா இருக்கிறவன், பரிசுத்தமா இருக்கிறவன், தீட்டுப்படக்கூடாது என்று தன்னை காத்துக் கொள்ளுகிறவன். அப்படிப்பட்ட தானியேலை இந்த ராஜா மறந்து போயிட்டான். கவனிங்க, சில பேருக்குள்ள மைண்ட்ல இப்படி ஒரு கேள்வி வரும், நான் உண்மையா இருக்கிறேனே, நான் பரிசுத்தமா இருக்கிறேனே, நான் ஜெபிக்கிறேனே, ஆனா எனக்கு வர வேண்டிய உயர்வு நன்மை கிடைக்கலையே. யோசிக்கிறீங்களா? உங்களுக்காக எனக்காக தைரியப்படுத்த தான் கர்த்தர் வசனத்தை எழுதியிருக்கிறார். தானியேல் ஜெபிக்கிற மனுஷன், உண்மையா இருக்கிற மனுஷன், ஆனா தானியேல் அந்த ராஜா மறந்துட்டான், ஆனர் பண்ணல. நடந்தது என்ன தெரியுமா? இவனை ஞாபகப்படுத்தி உயர்த்துவதற்காகவே தேவன் சுவரிலே எழுதினார். நம்ம ஊர்ல ஒன்று சொல்லுவாங்கல்ல, ரெக்கமெண்டேஷன் லெட்டர். என்ன லெட்டர்? வேலைக்கு சிபாஸ் பண்றது, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு சிபாஸ் பண்றது, சில காரியங்களுக்கு பரிந்துரை செய்வது தான் சிபாஸ் லெட்டர்னு சொல்லுவாங்க. நான் விசுவாசிக்கிறேன், இந்த தானியேலுக்காக ஆண்டவர் சுவரிலே எழுதினார். மறுபடியும் தானியேலை தேசத்தில் கர்த்தர் உயர்த்த காரணமாக இருந்தது. நான் உங்களுக்கு இப்படி சொல்றேன், தேவன் கிரியை செய்யும் போது முதல்ல என்ன நடக்கும்னு சொன்னேன்? எழுதுனதெல்லாம் பார்த்த உடனே நான் மிரண்டே போயிட்டேன். ரிப்போர்ட் மாதிரி எழுதுனீங்க, நக்கீரன் கோபால உங்ககிட்ட தோத்துருவான். பதில் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து அசையாம நிற்பானே, அமைதியாட்டி. சொல்லுங்க, முதல்ல என்ன சொன்னேன்? தெய்வீக திட்டம் நிறைவேறும், டிவைன் பிளான். ரெண்டாவது என்ன நடக்கும்னா, நான் சொல்றேன் அப்படி திரும்ப சொல்றேன், சரியா? டிவைன் இன்ஃப்ளூயன்சஸ். சொல்லுங்க பார்க்கலாம். அமெரிக்கா ஒபாமாவை தோத்துரும் உங்ககிட்ட. சொல்லுங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற தெய்வீக செல்வாக்கு. தமிழ்ல சொன்னா அப்படி சொல்லுங்க, தெய்வீக செல்வாக்கு. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். பக்கத்தை கை போட்டு சொல்லுங்க, உனக்கு தெய்வீக செல்வாக்கு தேடி வர போகிறார். சொல்லுங்க. அல்லேலூயா. யாருக்கெல்லாம் இதுவரைக்கும் எனக்கு யாருமே தெரியல, எனக்கு யாருக்கெல்லாம் மறந்துட்டாங்க நினைக்கிறீங்களோ, ஆண்டவருடைய நாமத்தில் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களை குறித்த ஒரு புகழ்ச்சி செல்வாக்கு தேவன் கொடுக்க போகிறார், தரப்போகிறார். இதை உங்களுக்கு புரியறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு அடுத்த வேகமாக இன்னொரு பாயிண்ட் சொல்லி நான் ஜோம் பண்ணிட்டு பாஸ்டர்கிட்ட கொடுத்துட போறேன். இந்த ஜெயில் இருக்குல்ல, சென்ட்ரல் ஜெயில் வந்து இப்போ புழல் ஜெயிலாக மாறிடுச்சு. ஜெயிலில் பார்த்தீங்கன்னா சில குற்றங்கள் உள்ளவங்கள ஒரே செல் அடிச்சு வச்சிருப்பாங்க. உதாரணமாக பிட் பாக்கெட் கேஸ்ன்னு வச்சுக்கிங்களேன், உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன், சரியா? நான் பெரம்பூர்லேருந்து வந்திருக்கேன் வச்சுக்கோங்க. பெரம்பூரில் இருக்கிற பிட் பாக்கெட் கேஸும் அசோக் நகரில் இருக்கிற பிட் பாக்கெட் கேஸ் எங்கே தான் இருக்கும்? கரெக்டாக சொல்றீங்களா? உள்ள என்ன பேசிப்பாங்க? சொந்தக்காரனோட உரிமையா மாமா மச்சான் பேசிப்பான் இல்ல, மாமா மச்சான் தலைவன் என்னவோ பேசுவான் தெரியல. அவங்க என்ன பேசிப்பாங்க? நான் பெரம்பூர்ல இருக்கிறேன், இவன் சொல்லுவான் நான் அசோக் நகர்ல இருக்கிறேன். அப்ப என்ன லிங்க் ஆகுது? நீ இனிமே ஏரியாக்கு வா, அங்கே கொஞ்சம் என்ன பண்ணுங்க, திருடுறதுக்கு வா, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு. உண்மையா இல்லையா? சிறைச்சாலை தண்டனை பெறுவதற்கு திருந்துவதற்கு கொண்டு போய் வைக்கிற இடம், அங்கதான் கனெக்ஷனே டெவலப் ஆகும். அப்போ ஒரு தப்பு செய்யறதுக்கு கனெக்ஷன் உண்டாகுமானால், நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தால் உனக்கு தெய்வீக செல்வாக்கு தேடி வரும். ஐயோ, கை தட்டியாம சொல்லுங்க சத்தமாமே.
முதல் முறையாக நான் மலேசியா ஒரு தடவை போனேன். கவனிங்க, இந்த டிவைன் கனெக்ஷன் எப்படி உண்டாவது பாருங்க. சொல்கிறேன், 15 நாளைக்கு என்னை ஒரு ஊழியத்துக்கு கூப்பிட்டான். ஒரு 3 சர்ச்சில் நான் பேசணும்னு சொல்லி இங்கேருந்து நான் ஏர்போர்ட்டில் இந்தியாவிலேருந்து மலேசியாவுக்கு போகிறதுக்கு போயிட்டேன். 3 சபைக்கு ப்ரோக்ராம் போட்டு என் ஃப்ரெண்ட் எனக்கு கூப்பிட்டுருந்தார். அதை முதல் சர்ச்சு பாஸ்டர் நம்பர் கொடுத்து, இவருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்க, அவர் வந்து உங்களை பிக்கப் பண்ணிப்பாருன்னு சொன்னார். படிக்கிறீங்களா? நான் என்ன பண்ணேன், ஏர்போர்ட்டில் உட்காந்துக்கிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணுறேன். பாஸ்டர், ஐ எம் காலிங் ஃப்ரம் இந்தியா, பாஸ்டர் கமல்ராஜ் ஸ்பீக்கிங்னு. அவர் ரொம்ப நடுக்கத்தோடு பேசுகிறார். ஐயா, எனக்கு அம்மை போட்டிருக்கு, நான் உங்களை வந்து ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ண முடியாது, உங்களுக்கு மீட்டிங் நான் ஒழுங்கு பண்ணலன்னு சொல்லிட்டேன். புறப்படும் போதே சொல்லிட்டேன். இப்போ டிக்கெட்டை கேன்சல் பண்ண முடியாது. அவர் சொன்னார், உங்கள் 2வது வாரம் நீங்கள் போகிறோம்ல, அங்கே நீங்கள் போயிடுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களை கூப்பிட்டுக்கிறேன்னு. இது என் நண்பருக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி சொன்னேன். அவர் இப்படி சொல்கிறாரு. அவர் சொன்னார், அவர் அப்படி தான் சொல்லுவார், நீங்கள் போய் இறங்கிடுங்க, ஃபோன் பண்ணுங்கள், உங்களை வந்து பிக்கப் பண்ணிப்பாருன்னு சொல்லிட்டார். ஆனால் போகும்போது என்கிட்ட ஒரு சிம் கார்டு கொடுத்துருந்தார். கவனிங்க, சிம் கார்டு, மலேசியா ஃபோன் யூஸ் பண்ணுற சிம் கார்டு கொடுத்துருந்தார். நான் இங்கே நம்ம ஃபோனில் பேசும்போது பேசி முடிச்சுட்டேன். அந்த ஊருக்கு போனால் நம்ம ஃபோன் வேலை செய்யாது. அந்த ஏர்போர்ட்டில் இறங்கி அவங்க சிம் கார்டில் ஃபோன் போட்டு அதே பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுறேன். பாஸ்டர், நான் மலேசியாவுக்கு வந்து இறங்கிட்டேன், என்னை வந்து கூப்பிட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். அவர் சொல்கிறார், பாஸ்டர், நான் தான் சொல்கிறேன், எனக்கு அம்மா போட்டிருக்கு, பெரியம்மைன்ற ஒரு வியாதியில் இருக்கிறேன், ஜுரமாக இருக்குது, என்னால் வர முடியாது, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டே கான்டாக்ட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டார். இப்போ என் ஃப்ரெண்டு மலேசியாவில் தான் இருக்கார். அவருக்கு திரும்ப ஃபோன் பண்ணுறேன். இந்த ஃபோன்லேருந்து சத்தம் சொல்லுது, யுவர் கால் இஸ் இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ். புரியுதா? நீங்கள் ஃபோன் பண்ணுறதுக்கு காசு இல்லைன்னு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏர்போர்ட்லேருந்து வெளியே வர்றதுக்கே 15-20 நிமிஷம் ஆகும். வெளியே வந்து இந்த நான் ஃபோன் வச்சுருக்க சிம் கார்டு பேர் வந்து இங்கே நம்ம வச்சுருக்க ஏர்டெல், பிஎஸ்என்எல் மாதிரி அங்கே மேக்ஸிஸ்னு ஒரு கார்டு வச்சுருந்தேன். அந்த மேக்ஸிஸ் கார்டு ரீசார்ஜ் பண்ணுறது எங்கே போடுறதுன்னு பார்க்குறதுக்கு பாடிட்டு இருந்தேன். ஏடிஎம் மாதிரி ஒரு மிஷின் இருக்குது, அதில் மேக்ஸிஸ்ன்னு போட்டு இருந்துச்சு. ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். கவனிங்க, அவர்கிட்ட போய் கேட்டேன், எக்ஸ்கியூஸ் மீ சார், ஐ நீட் யூர் ஹெல்ப். அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு உதவி செய்றீங்களா, என் ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணணும், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னேன். யாருக்கும் தெரியாது. அவர் உடனே சொன்னார், இந்த மிஷின் வந்து போஸ்ட்பெய்ட் கனெக்ஷன் புரியுது, ப்ரீபெய்டு வேணால் உங்களுக்கு கூப்பன் மாதிரி வாங்கிக்கலாம், நீங்கள் ஒரு 10 கடை தாண்டி போனால் கூப்பன் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கிங்கன்னு சொன்னார். தேங்க்யூ சார்னு சொல்லிவிட்டு என்னுடைய 2-3 ஸ்டெப்பு நான் என்னுடைய காலடியில் எடுத்து வச்சு போகிறேன். அவர் என்னை திரும்ப கூப்பிட்டார். எக்ஸ்கியூஸ் மீ சார், இஃப் எனி அர்ஜென்சி மேக் மீ மை ஃபோன்னார். என் ஃபோனை நீங்கள் அவசரமாக தான் பயன்படுத்திக்கிங்கன்னு சொன்னார். சரி சொல்கிறாரு, என் நண்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லிடலான்னு அந்த நம்பர் வாங்கி ஃபோனை போட்டு, நம்ம பாஸ்டராக இருக்கிறதுனால பிரைஸ் லாட்னு தான் ஃபோன் எடுப்போம் இல்லையா? அவர் ஃபோன் எடுத்த உடனே பாஸ்டர்னு சொல்லாமல் பிரைஸ் லாட் பாஸ்டர்னு இவர் சிரிக்கிறார். ஃபோனை கொடுத்தவர் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா ஃபோனை கொடுத்துட்டு சிரிக்கிறாரு. வேறு ஊரில் அங்கே சியாமியான்லாம் பேசுவாங்க, இது பிள்ளையாளெல்லாம் பேசுவாங்க, மலாய் பேசுவாங்க, யாருன்னு தெரியாது, என்ன சூழ்நிலைன்னு தெரியாது. நான் பிரைஸ் லாட் சொன்னோன்னா அவர் சிரிச்சார். நான் என்ன பண்ணிட்டேன், ஃபோனை இந்த பக்கம் திருப்பிட்டேன். அவர் இந்த பக்கம் பார்க்காம மேட்டர்லாம் சொல்கிறேன். ஐயா, உங்கள் நண்பர் இப்படி சொன்னால் ஃபோன் இப்படி பண்ணி வச்சுட்டாரு, என் ஃபோனில் பேலன்ஸ் இல்லை, ரோட்டில் போகிற ஒரு வழிபோக்கர்கிட்ட ஃபோனை வாங்கி பேசுகிறேன், நீங்கள் என் நம்பர் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை தேங்க்ஸ்ன்னு அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அந்த ஃபோனை கொடுத்தவர் என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணி தமிழில் பேசினார். இப்போது நீங்கள் பாஸ்டரான்னு கேட்டார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம பாஷை ஊர் வேலை ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்களேன். பாஸ்டரானார். ஆமாண்ணே. உடனே அவர் சொன்னார் சிரிச்சுக்கிட்டே, நானும் பாஸ்டர் தான். அவர் யாரோ ஃப்ரெண்டை பிக்கப் பண்ண வந்திருக்கார் ஏர்போர்ட்டில். அந்த பசங்க பின்னாடி தான் தெரிஞ்சிச்சு, எனக்கு முன்னாடி உட்காந்த பேசஞ்சர் அந்த பிள்ளைகளை ஒரு வாலிப பையன் ஒரு வாலிப பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்கிறாங்க. போலீஸ் சந்தேகப்பட்டு அவன் அரெஸ்ட் பண்ணிடுச்சு. 5 மணி நேரம் உள்ள என்கொயரி. இப்போ என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணல, அவர் சொல்கிறார், பாஸ்டர் நாங்கள் மதுரை தூரத்தில் இருக்கிறோம், ஏர்போர்ட்டுக்கு வரதுக்கு 5 மணி நேரம் ஆகும், அங்கேயே இருக்கு, நாங்கள் வந்து உங்களை பிக்கப் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ நேரம் சத்தமா? இப்போ இவர் ஃப்ரெண்டு போலீஸ்காரங்க உள்ள எவ்வளோ நேரம் என்கொயரி பண்ணுறான்? ஐயோ, கரெக்டாக சொல்றீங்களே. இந்த 5 மணி நேரத்துக்குள்ள அவர் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டார். டிவைன் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்கிறேன், அதான் புரிஞ்சுக்கிட்டு. 5 மணி நேரத்தில் பேசி நான் என்ன பண்ணுற ஊழியர், அவர் என்ன ஊழியர் எல்லாம் பேசினேன். அவர் ஏஜி சர்ச்சி பாஸ்டர் மோகனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா. அப்போ அப்படியே பேசிக்கிட்டே இருந்த பாருங்க. ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள அவங்க வெளியே விட்டாங்க.
5 மணி நேரம் வெயிட் பண்ணுறதுல 3 மணி நேரத்தில் என்கொயரி முடிஞ்சிச்சு. இந்த பாஸ்டர் கவனிங்க, என்னை யாருன்னே தெரியாது, என்னுடைய கேரக்டர் பற்றி அவருக்கு தெரியாது, நான் என்ன ஊழியர் செய்கிறது தெரியாது. ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? அவர் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் ஏற்கனவே ட்ராவல் பண்ணி கலைப்பு வந்திருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்டு வரதுக்கு இன்னும் 3 மணி நேரம் ஆகும், நீங்கள் ஒன்று பண்ணுங்க, என் வீட்டுக்கு வாங்க, என் கூட தங்க, நாளைக்கு அவங்க சொல்கிற இடத்துக்கு நான் காரில் போய் விட்டுறேன்னு சொன்னார். தெரியாது என்ன, அவங்க வீட்டுக்கு போனால் 5 லேடிஸ், மனைவி 1, 5 பொம்பளை பிள்ளைங்க, மொத்தம் எத்தனை பேர்? 4 பிள்ளைங்க, ஒரு மனைவி. நீ யாருன்னே தெரியாது, என்னை கூப்பிட்டு போய் வீட்டில் தங்க வச்சார். கவனிங்க, தங்க வச்சாரு. என் ஃப்ரெண்டுங்க ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி கூப்பிட்டு வந்து வீட்டில் தங்க வச்சிருக்கிறாரு. ஒருத்தர் சொல்றாரு, அவர் கூடவே இருந்துரு, நாங்கள் வேற இடத்துக்கு போறோம், நடுவு ரோட்டை நம்ம மாட்டி விட்டாங்க. ஆனால் தேவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, எந்த ஊருக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் ஆண்டவருடைய கரம் கிரியை செய்தால் உனக்கு செல்வாக்கு வரும். என்ன தெரியுமா? அவர் சர்ச்சில் ஒரே ஒரு மீட்டிங், நைட் ப்ரேயர் பேசுறீங்களான்னு கேட்டாருங்க. பேசுறேன். நான் ப்ரோக்ராம் போன ப்ரோக்ராம் எல்லாம் கேன்சல் ஆகி ப்ரோக்ராமே கத்தர் மாத்துறாங்க. ஒரே ஒரு நாள் நைட் ப்ரேயர் பேசினேன். பேசி அனாயிண்டிங் ஆண்டவர் அங்கே நடத்தும் போது 30 வாலிய பர்சன்ட் கீழே விட்டாங்க. பாஸ்டர் சம்திங் எதுவும் நடந்துச்சு, கீழே விழுந்தவங்கள பாஸ்டர் மனைவி விட்டாங்க கீழே. அனாயிண்டிங் ஓவர் ஆயிடுச்சு. உடனே கை பிடிச்சிட்டு சொன்னார், பாஸ்டர் உங்கள் ஃப்ரெண்டுங்க ஊழியம் உங்களுக்கு புக் பண்ணியிருக்கிறாங்களோ இல்லையோ, நீங்கள் இருக்கிற நாளளவு நான் ஊழியம் உங்களுக்கு புக் பண்ணி தரேன்னு சொல்லி, பாஸ்டர் ரத்னபால் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெரிய ஊழியர், அவர் பேச வேண்டிய பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் என்னை கத்த பேச கொண்டு போய் நிறுத்தினார். ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டால் உனக்கு தெய்வீக செல்வாக்கு தேடி வரும். பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, அவருக்கு செல்வாக்கு வரப்போகுது. ஆமென். பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, இன்னும் 2 நிமிஷம் முடிச்சிருவார். சொல்லுங்க, அதே சொல்லுங்க. வந்ததே லேட்டு, அநியாயமா முடிக்கணும்ன்றீங்க. எப்படி அது புரியல எனக்கு. ஒரு பெந்தேகோஸ்தே சபை ஆராதனை நடத்தினா 3 மணி நேரம் நடத்தணும். எவ்வளோ நேரம் நடத்தணும்? சீமாக்காரன் 3 மணி நேரம் படம் போட்டுறானே. அடுத்த வாரம் உங்ககிட்ட நான் எங்கே போய் இது புல்பில் இருந்தாலும் அது என்னுடைய ஊழியமாக நினைச்சு ஆலோசனை சொல்லுவது உண்டு. அப்படி உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த வாரம் உங்கள் ஆராதனை முறையில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் இருக்கணும். சொல்லுங்காமே. 6:30 மணிக்கு சர்ச்சுனா அவர் 6:30 மணிக்கு சொல்லி நீங்கள் 6:30 மணிக்கு வந்தீங்கன்னா அவருக்கு மேலே இருக்கிற மரியாதைக்காக வருது. நீங்கள் 6:15 வந்தீங்கன்னா அவர் மேலே மரியாதைக்கு வருது. இப்போ நீங்கள் வந்ததை பார்த்தா இவருக்கு மரியாதை இல்லை, அவருக்கு மரியாதை. நாளைக்கு ஸ்கூல் பிள்ளைகளுக்கு லேட்டாக போவீங்களா? வேலை காரியத்துக்கு போவீங்களா? ஆண்டவர் நீங்கள் எவ்வளோ பயபக்தியாக தேடிங்களோ அந்த அளவுக்கு தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்னை கனம் பண்ணுகிறவனை பாஸ்டர் 6:30 மணிக்கு தொடர்ந்து நீங்கள் கூட்ட 7 மணிக்கு கொடுப்பாண்டார். நான் 6:20 ஃபோன் அடித்தேன். ரொம்ப நேரம் இந்த ஏரியாவில் அப்படியே பண்ணிலே ஜோம் பண்ணி சுற்றிக்கிட்டு இருந்தேன். சரி பாஸ்டர் ஒரு வர்ஷிப் பண்ணி நான் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஒரே ஒரு சொல்லி முடிக்கிறேன். 2 பாயிண்ட் வரைக்கும் சொல்கிறேன். சொல்லுங்க, வா. எவ்வளோ புத்திசாலிதமாக இருக்கீங்க. வாயை திறக்காம அப்படி தலையிட்டா நானே நினச்சிக்கிறோமா? சொல்லுங்க, டிவைன் பிளான். சத்தமாக சொல்லும். தமிழ்ல என்ன சொன்னது? தெய்வீக திட்டம் நிறைவேறும். நிறைவேற மாதிரி சொல்லணும். தெய்வீக திட்டம் எனக்கு நிறைவேறும் அப்படி சொல்லுங்க. தெய்வீக திட்டம் 2, தெய்வீக செல்வாக்கு எனக்கு தேடி வரும். ஆமென். டிவைன் இன்ஃப்ளூயன்சஸ். ஆமென். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சுட்டா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கனெக்ஷன் இருக்குதோ அதெல்லாம் கனெக்ஷன் கிரியேட் பண்ணி ஆசீர்வாதத்துக்கு கொண்டு வருவார். ஆமென். கடைசியாக ஒன்று சொல்லி முடிங்க. பைபிள் முடிக்க பார்க்கலாம். ஏற்கனவே முடிதான் இருக்குன்றீங்களா? சோத்திரம். அப்படிங்க. ஏன் நான் டைம் கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன்னா, நான் நிறைய பாஸ்டர்ஸுக்கு டீச் பண்ணுறாள். பாஸ்டர் சொல்லி கொடுக்கும்போது சொல்லிக் கொடுப்பேன். சுருக்கமாய் பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திரும்ப அழைக்கப்படுவார்கள். இது மட்டும் புரியுதுல உங்களுக்கு? கவனிங்க. ஒரு சமயம் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது ஒரு பெண் கைமையுமாய் பிடிக்கப்பட்டால் விபச்சாரம் செய்து எல்லாரும் பார்த்துட்டு வந்து கல்லில் கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓடி வந்தவங்க, அந்த பெண் ஓடி வந்து இயேசு பார்த்து வந்து விழுந்துட்டான். இப்போ அந்த பெண்ணை ஃபோக்கஸ் பண்ணி அழிக்கிறதை விட்டுட்டு இப்போ இயேசு குற்றப்படுத்தும்படி அவங்க பிளான் இருக்குது.
இயேசு சொல்றாங்க, மோசே நியாய பிரமாணத்தில் இப்படி தப்பு செஞ்சா கள்ளத்துக்கு அடிச்சு சாகடிக்கணும்னு இருக்குது, எல்லார் கையிலும் கல் இருக்குது, நீங்க என்ன சொல்றீங்க? இவர் ஏதாவது சொன்னார்னா இவர் மேல சார்ஜ் பண்ணலாம்னு பிளான் பண்ணாங்க. இயேசு ரொம்ப நேரம் அமைதியா இருந்தார், வாய் திறக்கல. அங்க இருந்து எவனோ ஒருத்தன் சத்தமா ஆண்டவர்கிட்ட அதட்டி கேட்கிறான், நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், பதில் சொல்லாம இருக்கிறீங்களே. இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? மறுபடியும் தன் விரலினால் கீழே எழுதினார். தானியேலுக்கு சுவர்ல எழுதினார்ல, இந்த பேருக்கு கீழே எழுதினார். என்ன எழுதினாரா? கவனிங்க, வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, அந்த எழுத்தை பார்த்தவங்க இருதயத்துல குத்துண்டவர்களாகி கல்ல கீழே போட்டு போயிட்டாங்க. என்ன சொல்றாரு ஆண்டவர்? உங்களிலே பாவம் இல்லாதவன் முதல் கல்ல அந்த பொண்ணு மேல அடிங்கன்னு சொன்னாங்க. கவனிங்கள, கைமைமா பிடிக்கப்பட்டவனா அந்த ஆலையை தான் பிடிச்சிருக்கிறாங்க. ஆலை எங்க? நான் நினைக்கிறேன் இந்த கும்பல்ல அவன் கூட ஒரு கல் எடுத்து நின்று இருந்துப்பான், ஸ்மாக்கிங் கூட பண்ணிப்பான், அடிக்கிற மாதிரி பண்ணிப்பான். தான் உட்காந்துருந்தான் அந்த பொண்ணோட கூட. நான் உங்களுக்கு சொல்றேன், எப்படி சொல்றேன் கவனிங்க. உன்னை காயப்படுத்துறவர்கள் மத்தியில், உன்னை குச்சப்படுத்துறவர்கள் மத்தியில், உன்னை சாகரிக்க தருணம் காத்து கொண்டிருக்கிற மத்தியில் உன்னை கர்த்தர் அப்படியே விட்டுவிடாமல் உன்னை கிருபையாய், டிவைன் கிரேஸ், கிருபையாய் உன்னை காப்பாற்றுகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. காலை நேரத்தில் யாரெல்லாம் காரணம் இல்லாம என்ன பகைப்பு பண்றேன், காரணம் இல்லாம என்ன குற்றம் சாட்டுறாங்க நினைக்கிறீங்களா? உங்களை காப்பாற்ற ஒரு கரம் எழுதி உங்களை காப்பாற்ற போகிறது. ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன், கவனிங்க. சில பெண்கள் இப்படி சொல்றதை நான் கேட்டிருக்கேன். இல்லை தாய்மார்கள் சொல்லுவாங்க, ஐயா என் தலையெழுத்து இந்த குடிகாரனை கல்யாணம் பண்ணதுனால இவ்வளோ கஷ்டப்படுறேன், என் தலையெழுத்து என் பிள்ளையை நான் பெற்றதுனால இந்த கஷ்டப்படுறேன். யாரெல்லாம் அப்படி தலையெழுத்துன்னு சொல்றீங்களோ உங்களுக்காக தேவன் கையெழுத்து போட்டு முடித்து விட்டார். அவருடைய கையெழுத்து ஒரு தலையெழுத்தை மாற்றிவிடும். ஆமென். அவரை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராது. இன்னைக்கு நான் சொல்றேன், டிவைன் கிரேஸ் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போறார். ஆமென். சொல்லுங்க, 3 வார்த்தை சொல்லி முடிக்கலாமா? சொல்லுங்க. நம்பர் 1, மைக் அப்படியே தூக்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, தெய்வீக திட்டம் எனக்காக நிறைவேற போகிறது. 2வது, தெய்வீக செல்வாக்கு எனக்கு திரும்ப வரப்போகிறது. தெய்வீக கிருபை எனக்கு கொடுக்கப்பட போகிறது. இது எல்லாமே ஒரே ஒரு விரலில் கர்த்தர் செஞ்சார். ஆமென். ஜெபம் பண்ணலாமா? கீழே எழுப்பி நிற்பீங்களா? தேவம் நில்லுங்க. எல்லாம் கண்களை போடுவோமா? ஹல்லேலூயா. அடிமைத்தன வீட்டிலிருந்து அழுகை, பெருமூச்சு ஜெபங்களுக்கு தேவன் செவி கொடுத்து அவர் விடுதலையாக்க தன் கரத்தை, விரலை அசைக்க ஆரம்பித்திருக்கிறார். எல்லாம் வாய்த்தது பேச ஜெபம் ஆரம்பிங்க. எதெல்லாம் ரொம்ப நாளாக வாழ்க்கையில் மாறலையோ, எதெல்லாம் ரொம்ப நாளாக நடக்கலையோ, இதெல்லாம் செய்யணும்னு விரும்பி அதெல்லாம் முடியாமல் இருந்துச்சோ, ஒரு கரம் இறங்கி வருகிறது. தேவனுடைய விரல் இறங்கி வருகிறது. தேவனுடைய விரல் இறங்கி வருகிறது. ராபானா தானா ஷிகாதா ரபானாமா. தம்பி, வாலிப தங்கச்சி, உன் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுதலையாக்க தேவனுடைய கரம் வந்து உன் மீது அமரப் போகிறது. எஸ், ஹல்லேலூயா. லோத்துவையும் வீட்டையும் வெளியே கொண்டு வந்து விட்டு ஒரு கரம் உன்னை பிடிக்கிறது இப்பொழுது இயேசுவின் நாமத்தில். எஸ் எஸ், தெய்வீக விடுதலை, தெய்வீக விடுதலை. இனி அடிமையாக இருப்பதில்லை. Oh, glorious Father God, we praise. 400 வருஷம் அழுகை சந்தோஷமாய் மாறிவிட்டது. செங்கடலை திறந்து யோர்தானை பிளந்து அவருடைய வனாந்திரத்தில் அற்புதமாய் நடத்தி வந்த தேவன் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். எல்லாம் ஆயத்தால் ஜெபம் பண்ணிட்டே இருக்க. ஐயோ, நான் உண்மையா இருக்கிறேன், பரிசுத்தமா இருக்கிறேன், ஜெபிக்கிறேன், எனக்கு கிடைக்க வேண்டிய உயர்வு வரல,
அவர் சொன்னாரு, அவங்களே உன்னை ஆக்கினை திருப்பி செய்யலன்னா அவங்களை விட அன்பான தேவனம்மா, உன்னை நானும் ஆக்கினை திருப்பி செய்வதில்லை. தேவ பிள்ளையே, செய்யாத குற்றத்துக்கு உன்னை கை காட்டுறாங்களா? செய்யாத காரியத்துக்கு நீ அவமானம் பண்ணிட்டு இருக்கிறியா? குற்றப்படுத்துறாங்களா? ஒரு தெய்வீக கிருபை உன்னை இறங்குகிறது. உன்னை காப்பாற்ற, உன்னை விடுதலை ஆக்க, உன்னை சாவுக்கு ஒப்புக்கொள்ளாமல் உன்னை காப்பாற்ற தேவன் கிரியை செய்யப்படும். பரலோகத்தின் பிதாவே, உன்னுடைய ஜனங்களுக்கு நீ சொன்ன வார்த்தை நான் சொல்லியிருக்கிறேன். இதற்கு பிறகு இந்த சபையில, ஊழியர் குடும்பத்திலே, சபை விசுவாசி குடும்பத்திலே தெய்வீக திட்டம் நிறைவேறுவதாக. தெய்வீக செல்வாக்கு உடைய பிள்ளைகளுக்கு தேடி வருவதாக. தெய்வீக கிருபை கொடுக்கப்படுவதாக. உமக்காக வாழ நாமத்தை உயர்த்த எங்களுக்கு இன்னும் கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா.